அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனையை கொண்ட நம்மவர்களே, வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன். எல்லாம் செய் வல்ல தெய்வம், எல்லாம் செய் வல்ல தெய்வம், எங்கும் நிறை தெய்வம். எல்லாம் செய் வல்ல தெய்வம், எங்கும் நிறை தெய்வம். என்னுயிரில் கலந்தேன் இன்பம் நல்கும் தெய்வம். என்னுயிரில் கலந்தேன் இன்பம் நல்கும் தெய்வம். நல்லார்க்கு நல்ல தெய்வம், நல்லார்க்கு நல்ல தெய்வம், நடுவான தெய்வம். நற்சபையில் ஆடுகின்ற நடராஜ தெய்வம், நற்சபையில் ஆடுகின்ற நடராஜ தெய்வம். எல்லாம் செய் வல்ல தெய்வம். என்ன சொல்றாருன்னா, எல்லாம் செய்யக்கூடிய வல்ல தெய்வம் இது நற்சபையில் ஆடுகின்ற நடராஜ தெய்வம். அவர் என்ன சொல்றாரு, என்னுயிரில் கலந்தே எனக்கு இன்பம் நல்கும் தெய்வம். என் உயிரில் கலந்துருக்குது, உங்கள் உயிரிலையும் கலந்துருக்கு, எல்லா உயிரிலையும் கலந்துருக்கு. அதாவது உயிர் உள்ள அத்தனையும் கடவுள், உயிர் உள்ள அத்தனை ஜீவர்களையும் கடவுளாக பாவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். என் உயிரில் கலந்தது எனக்கு இன்பம் அளித்தது. இது நல்லாருக்கு நல்ல தெய்வம், நடுவான தெய்வம், எல்லாருக்கும் பொதுவான தெய்வம். நல்லவருக்கு தான் இறைநிலையை அடைவதற்கான ஒரு வழி கிடைக்கும். அதான் எல்லாருக்கும் நல்ல தெய்வம், நல்லவருக்கு மட்டும் நடுவான தெய்வம் இது அப்படின்றார். ஆனால் நற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அது நடராஜ தெய்வம். கற்றார்க்கும் களிப்பார்க்கும் களிப்பருளும் தெய்வம். கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் களிப்பள்ளி அருளும் தெய்வம் அப்படின்றார். அதான் நடுவான தெய்வம், பொதுவான தெய்வம். இந்த தெய்வத்தை அடைய வேண்டுமே ஆனால் இது ஒளி வழிபாடு என்றார். இந்த தெய்வம் ஒளியா இருக்கு அப்படின்றார். அவர் ஒளி வடிவமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக இருக்கின்றார். தீப முன்னிலையில் தெய்வ பாவனை செய்து உறவு கொள்வதே ஒளி, அப்படி ஒளி நெறியாகும் அப்படின்றார். அப்போ தீப முன்னிலையில் தீபத்தின் எதிர உட்கார்ந்து தெய்வ பாவனை செய்து உறவு கொள்வதே ஒளி நெறியின் முக்கியமாகும். தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்தை தான் பார்த்துட்டு இருக்கும். இந்த உடலும் நான் அல்ல, இந்த உடலும் நான் அல்ல, எண்ணமும் நான் அல்ல. எண்ணத்தை நிறுத்த முடியாது. எண்ணம் எப்பயும் அது ஓடிட்டு தான் இருக்கும். நாம் தான் அதை கொஞ்சம் தாசா பண்ணி தீபம் முன்னணியில் அந்த தீபத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கட்டுப்படும். அப்படி நாளுக்கு நாள் அதை நாம் வசப்படுத்திக்கணும், அவ்வளோதான். நான் எண்ணெய் ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறேன்னா அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அது கட்டுப்படாது. உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளும் இயங்கியும் தானே இருக்குது. நம்ம தவம் பண்ணும்போது கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், பெருமூளை, சிறுமூளை எல்லாம் அது வேலையை செஞ்சுக்கிட்டு தானே இருக்குது. கட்டுப்பட்டு சோர்ந்து போயா இருக்குது, அது சோறு இல்லையா? அப்போ அது சோறில்ன்னும் போது எண்ணங்கள் மட்டும் எப்படி சோறும்? நான் அதுதான் சொன்னார், மேலான சிந்தனை செய் அப்படின்னு. மென்மையான சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருங்க. எண்ணத்தை நான் ஒரு நல்லது செய்யணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், 4 பேர் பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு நான் செய்யணும் அப்படின்னு ஒரு மேலான சிந்தனைகள். பூசலாறு மாதிரி ஜீவகாரணம்
என்பது சாதனை மட்டுமல்ல அப்படின்றார். ஜீவகாரணம் வந்து ஒரு சாதனை இல்லை அப்படின்றார். ஜீவகாரியம் செய்யணும், அது ரொம்ப ரொம்ப நல்லது. சீவர்களுக்கு ஜீவகாரணம் செய்வது மட்டும் சாதனை இல்லை. அதன் பிறகு நாம் முயற்சியை செய்யணும், நன்முயற்சியில் இருக்கணும். விடாமுயற்சியில் தீப முன்னணியில் தவம் செய்ய வேண்டும். ஆனால் நீ இங்கே செய்கிற அந்த அன்னமானது இந்த சூட்சும உடம்பு மேல் உலகத்துக்கு செல்லும் பொழுது, இந்த உடம்புல தூள உடம்புலேருந்து பிரிஞ்சு செல்லும் பொழுது அது என்ன ஆகுன்னு கேட்டால் அதுக்கு தாகம் பசி உண்டாகும். ஏன்னா ஏற்கனவே சாப்பிட்ட உடம்பு இல்லை. அப்போ தாகம் உண்டான உடனே கூட வரக்கூடிய தூதுவர்கள் கேட்பாங்களாம், யம தூதர்கள், யாருக்காவது தண்ணி கொடுத்துருக்கிறியா, யாருக்காவது தவிச்ச வாய்க்கு ஒரு வா தண்ணி கொடுக்கல, ஒரு உண்டை சோறு கொடுக்கல, அப்புறம் உனக்கு எங்கே இருக்குது புண்ணியம், வா பசியோட வா, தாகத்தோட வா கூப்பிட்டு போவோம். 11 நாள் 12 நாள் வரைக்கும் அந்த சூட்சும உடம்பு நம்ம வீட்டிலே தான் இருக்கும். நம்ம கொடுக்குற ஆகாரத்தை சாப்பிடும். சாப்பிடணும் உட்காந்து இலையில் உட்காந்து சாப்பிடாது. அது வந்து அந்த இதை எடுத்துக்கும், அவ்வளோதான். அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சல்லுன்னு இருக்கும், நல்லா இருக்காது. 12 நாள் இந்த சூட்சும உடம்பானது இங்கே தான் இருக்குது. இந்த உடம்புல இருந்து ஆவி பிரிஞ்ச உடனே அது மேல் உலகம் சென்று அதனுடைய நாள் கணக்கு பார்ப்பாங்களாம். அப்படி நாள் கணக்கில் ஏதாவது தவறு போச்சு, இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது, இன்னும் 1 வருஷம் இருக்குது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், திரும்ப தூதுவரை கொண்டு போய் விட்டுடுன்னு சொல்லுவாங்களாம். அதுதான் வள்ளல் பெருமான் சொன்னார், எரிக்காதீங்க சமாதி வைங்க அப்படின்னாரு. ஏன்னா அந்த உடலை எரிக்கும் போது அந்த சூட்சும உடம்பு 1 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட அண்டத்தில் குறாமுறான்னு கத்து அழுவுமா, உடம்பு எரிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த ஜீவனை வந்து நம்ம வதம் செய்வதாக வள்ளல் பெருமான் சொல்கிறார். எரிக்கக்கூடாது, புதைக்க வேண்டும் அப்படின்னு. ஏன்னா மறுபடியும் அந்த ஜீவனை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கேன், புதைக்காமல் நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னா அந்த நேரத்தில் இப்போ 1 லட்சத்தில் 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி போய்ச்சிருக்கிறாங்க. அப்புறம் சில காலம் வாழ்ந்துருக்காங்க. இப்போவும் சில ஊரில் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் ஆவி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு எல்லா வேலையும் அனுப்பிச்சிடுவாங்க, எல்லோரும் தகவல் கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க உயிர் வந்துடும். இது என்னன்னு கேட்டால் அவன் கணக்கு சரியாக பார்க்கலையா. மேலே இருக்கிறவனே கணக்கு சரியாக பார்க்கலன்னா கீழே இருக்கிறவன் கணக்கு எப்படி பார்ப்பான் பாருங்கள். இவன் தாறுமாறாக தான் பார்ப்பான். அப்போ மேலே இந்த தவறு நடக்குது. அப்போ நீ செய்த நன்மை தீமைகள் தான் உனக்கு இந்த சூட்சும உடம்ப நல்லதே செஞ்சுருக்கார், யாருக்கும் தீங்கு செய்யலை. வள்ளுவர் சொல்வது போல் அவர்களுக்கு அந்த புஷ்ப விமானம் வந்து எந்த வித தொல்லை இல்லாமல் அழகாக கொண்டு போயிடுமா, பிளேனில் போகிற மாதிரி. பல குடும்பங்களுக்கு எடுத்து பலருக்கு தொல்லை கொடுத்து பல ஜீவர்களை அழித்து கொன்று பல சொத்துக்களை மடக்கி செய்கிறவங்களுக்கு நெடுக்க அவங்களுக்கு தண்டனையாம். அந்த 11 நாள் கழித்து அவங்க சந்திர மண்டலம் போவாங்களாம். அது பிறகு அங்கே போய் திரும்பி பார்க்கும்போது 29 நாள் ஆகிடும். இந்த 29 நாள் நாம் என்ன செய்யணும், அது ஒரு படையல். அன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டாங்களோ அதை வச்சு படிச்சிடணும். அப்போ வந்து அதை ஏற்றுக்கிட்டு போகுமா. அந்த 29வது நாளோட சரியாக போச்சு. அதன் பிறகு அது 1 ஆண்டு வரைக்கும் நன்மை தீமைகளை நெடுக்க அனுபவிச்சுனே போயாகணும். அப்புறம் அண்டத்துக்கு சுத்த வெளிக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் அதனுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அதுக்கு பிறவி கொடுப்பாங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பொண்ணு பிறந்து இறந்துருக்கு. அது மகாராஷ்டிராவில் போய் மீண்டும் பிறந்திருக்கு 12 வருஷம் கழிச்சு. அது இப்போ ஒரு விழாவுக்கு வரும்போது அங்கே இருந்த ஒரு சாதுவை கண்டுபிடிச்சிடுது.
அப்படின்னு எனக்கு தகவல் கிடச்சிது. ஏன்னா போன பிறவியினுடைய ஞாபகம் இருக்காது, ஞாபகத்தை எடுத்துருவாங்க, பற்று அப்பயே எடுத்துருவாங்க. இல்லைன்னா அவங்களும் எனக்கு அவங்க சொந்தக்காரங்க இவங்க சொந்தக்காரங்கன்னு சொத்து காப்பு வந்துடுவாங்க, குளறுபடி ஆகிடுங்க. அந்த பொண்ணை யார் அவன் அந்த பொண்ணை கொலை செய்தானா அவங்கள போயிட்டு இவர் தான் காமிச்சு தான். அதன் பிறகு அது விசாரணை பண்ணி அது ஏற்கனவே எந்த ஊரில் உத்தரப்பிரதேசத்தில் எங்கே பிறந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிராவில் எங்கே பிறந்ததுன்னு அதையும் கேட்டிருக்காங்க. கேட்கும்போது கரெக்டாக இருக்குது, பேர்லாம் கரெக்டாக சொல்லுது. இது ஏன்னு கேட்டால் தப்பு தவறியும் அவன் அந்த பதிவை அழிக்காமல் போயிட்டான். பதிவு அழிக்காது. இப்போ பல ஆயிரம் கோடியில் இப்போ ஒரு பொண்ணு அந்த மாதிரி. ஆனால் தவநிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தெரியும். போன பிறவியில் நாம் எங்கே பிறந்தோம், நம்மோட கூட இருந்தவங்க யாரும் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அவங்களோட பேச முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி அட்ரஸ்லாம் சொல்ல முடியாது. அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை உண்டாகும். அவங்கள்ட்ட பேசலாமா அப்படின்னு, அவங்க யாரோ நாம் யாரோ ஆனால் பேசலாமா அப்படின்னு இருக்கும். அப்போ போன பிரிவில் அவங்க நம்மளோட வாழ்ந்துருக்காங்க, நம்ம கூட்டு குடும்பத்தில் இருந்திருக்காங்க நம்ம கூட. அந்த பற்றானது அப்படி இழுக்கும், காந்தம் கவுவது போல். ஆனால் அந்த பொண்ணுக்கு அதை பதிவு அவன் எடுக்க விட்டுட்டா, ரெண்டாவது மறுபிறவியில் தண்டனை வாங்கி கொடுத்துருச்சு அப்படின்னு நான் செய்தியில் தான் கேட்டேன். அது உண்மையாக அது என்னன்றது நமக்கு உண்மையாக இருக்கலாம். ஏன்னு கேட்டால் ஞாபகத்தை அழிக்காமல் விட்டதுனால அதுக்கு மீண்டும் பேசலாம், சொல்லலாம். இப்போ தவநிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஊரில் நான் பிறந்தலாம் சொல்கிறாங்க நிறைய பேர். இந்த ஊரில் பிறந்தேன், இந்த இடத்துல இருந்தெல்லாம் சொல்கிறாங்க. அங்கே போய் கேட்கும்போது உண்மை தான். அதனால் அவங்க சொத்து கேட்க போக மாட்டாங்க. ஒரு நம்பிக்கை சொல்வது சரிதானா அப்படின்னு. அப்போ ஜீவகாரணம் செய்தால் நம்ம ஜீவனை அழிச்சிட்டு போகும்போது அதுக்கு தாகம் இருந்தாலும் பசி இருந்தாலும் அந்த நேரத்தில் கொடுப்பாங்களாம். கர்ணனுக்கு தாகம் எடுத்த போது தண்ணி கிடைக்கல. அதோ அந்த வீட்டுக்கு போங்க சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொன்னார்ல இந்த ஆள்காட்டி விரலால், அந்த விரலை வாயில் வச்ச உடனே தண்ணி வந்துதான். அப்போ அந்த விரல் காமிச்சதுக்கே அந்த புண்ணியம் கிடச்சிருக்கு. அந்த விரலை வாயில் வச்ச உடனே தண்ணி சுரந்து தான், தண்ணி வந்திருக்கு, தண்ணி சுரக்கும். அதுபோல் ஆகாரம் கொடுத்து ஆண்டவனை அடைந்தவங்க பூரா இன்றைக்கி மேல்நிலையில் தான் இருக்காங்க. வள்ளலாரை விட நல்ல அதிகமான சொற்களை சொன்னவங்க, அனுபவத்தை சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் வள்ளல் பெருமான் பசித்தோருக்கு பல கோடி பேருக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய ஏற்பாடு செய்ததினால்தான் அகில உலகமும் அவருடைய பேரும் புகழும் போய் சேர்ந்தது. அதே போல் நம்ம தெய்வ புலவர் வள்ளுவர் அவருடைய, ஏன்னா அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வரியும் அவ்வளோ ஒரு வரியில் கூட அர்த்தம் இல்லாத கிடையாது. 1.25 வரியிலே எல்லாத்தையும் அடக்கிட்டார். ஆனால் அவர் இருக்கின்ற காலங்களில் அந்த அன்னதானம் செய்யணுன்ற எண்ணம் இல்லை. இல்லைன்னா அவர் எவ்வளோ எங்கேயே போய்ட்டுருப்பார். நான் ஒரு சித்தருடைய சமாதிக்கு போனேன். நிறைய மக்கள் வராங்க போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க பார்க்குறாங்க. ஆனால் தனி காடு இது. மதியம் ஆனால் ஒரே ஒரு கடை இருக்குது, அதில் அவங்க என்ன விலை கேட்குறாங்களோ அதை கொடுத்து தான் சாப்பிடணும். 2 பங்கு விலை கேட்குறாங்க. 50 ரூபாய்க்கு பொருளை 100 ரூபா கேட்குறாங்க. சரி கொடுத்து தான் வாங்கி சாப்பிடணும், வேறு வழி இல்லை. ஆனால் இல்லாதவங்களாக இருந்தால் என்ன செய்வாங்க? வசதி இல்லை, இல்லை ஒரு தப்பு தவறி ஒரு முடியாதவங்க அந்த பக்கம் வந்துட்டாங்க, என்ன பண்ண முடியும்? ஏன்னா அந்த ஆசிரமத்துக்கு எவ்வளோ வருமானம் வருது. மதியம் ஒரு வேலை மதியமாவது ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அது எங்கேயே போகும். இப்போ நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் அது வெளியே தெரியாமல் இருக்குது. வெளியே வந்தது பூரா ஆகாரத்தால் தான் வெளியே வந்தது. நிறையா பார்த்துருக்கணும். ஆகாரம் அன்ன வரை எங்கெங்கெல்லாம் செஞ்சாங்களோ அது வெளியே வந்துடுச்சு. இப்போ அனைத்து கோயிலும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வல்லாறு ஆரம்பித்து எல்லா கோவிலும் இப்போ மத்தியான சாப்பாடு. அப்போ ஜீவகாரன் தான் கடவுள் வழிபாடு. ஏன்னா ஒரு கடவுளுக்கு தான் நீ ஆகாரம் கொடுக்குற, அதனால் ஜீவகாரணமே கடவுள் வழிபாடு. அது தீப முன்னணியில் ஆண்டவன்
ஒளி வடிவமாக இருக்கின்றான் என்று உணருங்கள். உலகிலேயே மிக சிறந்த ஆன்மீக பூமி நம்முடைய இந்தியா, நம்முடைய இந்திய நாடு தான் உலகிலேயே. ஏன்னா அங்கே ஆன்மீகம் வளர்றது தான் இந்தியாவே. சித்தர்கள் ஞானிகள்லாம் வளரக்கூடிய இடம் இந்தியா தான். ஆண்டவன் அருளை பெறக்கூடிய இடம் இந்தியா தான். இப்போ வெளிநாட்டிலேருந்து பறவைங்கள்லாம் வந்து வேடந்தாங்கலில் குடியேறுது. அங்கே இனப்பெருக்கம் செய்து போகல, அது அழிச்சிட்டு போகுது. ஏன் அந்த ஒரு சௌரியம் வேடந்தாங்கலில் தான் இருக்குது. 35,000 கிலோமீட்டர் 40,000 கிலோமீட்டர்லேருந்து வருது. அது ஓய்வு எடுக்கணும்னா காலில் ஒரு குச்சி எடுத்துகிட்டு வருமா, கடலை தாண்டி வருதான். கடல் தாண்டி வரும்போது அந்த குச்சியை அந்த தண்ணி மேலே வச்சுட்டு உட்காந்துருக்கணும். அப்போ ஒரு சின்ன மீன்கள்லாம் அப்படி எகிரி எகிரி குச்சின்னா அது சாப்பிடும் பசிக்கு. இலைப்பாருனாலும் இருக்கும், சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நடுக்கடலில் ஓரத்தில் இல்லை, நடுக்கடலில் தண்ணி ஆடாது. இந்த குச்சியை வச்சுட்டு அதில் இலைப்பாருக்கும். அதனுடைய செல்வம், ஏன்னா அது கடல் வழியாக வந்தாகும். அப்போ ஒரு பறவைக்கு தெரியுது எப்படி நாம் பயணம் செய்யணும்னு. நாம் எப்படி பயணம் செய்யணுன்றது நமக்கு தெரியல. என்ன கையில் கொண்டு போகணும், தண்ணி கொண்டு போகணும், சில பொருட்களை கொண்டு போகணும். பசி ஆனால் என்ன, பசி தவிக்கிறதுக்கு என்ன, அதை நாம் செய்யறதில்லை, ஒரு பறவை செய்யுது. ஆனால் உலகிலேயே மிக சிறந்த ஆன்மீக பூமி நம் இந்திய தேசம்தான். ஆன்மீக வளர்ச்சிக்கு கலங்கரை விளக்கமாக விளங்குவது தமிழ்நாடு. ஆன்மீக வளர்ச்சிக்கு கலங்கரை விளக்கம் இருக்குல்ல, அந்த மாதிரி விளங்குவது தமிழ்நாடு. கடலில் கலங்கரை அந்த விளக்கு வச்சுருப்பாங்க, கப்பல் வருது. அப்போ அது என்ன பண்ணும், பல மைல் தூரம் அந்த ஒலி போகும், கலங்கரை விளக்கம்னு சொல்லுவோம். அங்கேருந்து அது அந்த அந்த ஒலி வச்சு இது என்ன ஊர் அப்படின்னு வருவாங்க. இப்போ நிறைய தொழில்நுட்பம் வந்து போச்சு. அப்போ என்ன செய்வாங்களாம், கப்பலில் இருக்கிறவங்க ஒரு வெத்தலையை ஒரு அகண்ட பாத்திரத்தில் தண்ணியில் போடுவாங்களாம். அதனுடைய அந்த நுனி பாகம் எந்த பாகம் காட்டுதோ அது வடக்கம். இப்போ வடக்கு தெரிஞ்சு போச்சுன்னா கிழக்கு மேற்கு தெற்கு தெரிஞ்சு போடும். அப்போ நம்ம எந்த திசையில் போயின்னு இருக்கிறோம் அப்படின்னு. அதன் பிறகு திசை காட்டுற கறி வந்தது, அது காமிக்குது. இப்போ நிறைய தொழில்நுட்பம் வந்துடுது. ஆதி காலத்தில் வள்ளுவர் போன்ற நல்லறிவாளரும் வள்ளலார் போன்ற மெய்யறிவாளரும் தமிழ்நாட்டில் இதில் பாருங்கள். வள்ளுவர் போன்ற நல்ல அறிவு கொடுக்குறது திருக்குறள். வள்ளுவர் போன்ற நல்ல அறிவாளரும் வள்ளலார் போன்ற மெய்யறிவாளரும். மெய்னா உடம்பு. இந்த உடம்பில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம உன்னையே நாம் எண்ணி அந்த இறை வழிபாட்டில் செல்லும்போது மெய்யறிவு விளங்கும். உண்மையான அறிவு மெய்யறிவு. அப்போ வள்ளலார் சொன்னது மெய்யறிவு, வள்ளுவர் சொன்னது நல்லறிவு, வாழறதுக்கு தகுந்த அறிவு, எப்படி வாழணுன்றது அறிவு. நீட்டலும் வேண்டாம் வயிற்றிலும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நீங்கள் தாடி வச்சுக்கிட்டு தவம் பண்ணணும் போகணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜீவர்களுக்கு நன்மை செய்தாலே அதுவே தவம். பிறருக்கு கெடுதல் செய்யாத இருந்தாலே அது பெரிய தவம். ஏன்னா அவர் அப்படி தான் இருந்தார். அவர் தவம்னு ஒன்றும் செய்யலை, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத இருந்தார். அவர் கடவுள் நிலைக்கு வந்துட்டார். அதுதான் அவர் அனுபவத்தை அவர் சொல்கிறார். இவர் அனுபவம் என்ன சொல்கிறாரு, இவரும் அதே தான் சொல்கிறார். அவர் சொல்கிறது அப்படியே சொல்கிறாரு, ஜீவ இறக்கப்படு, அவ்வளோதான். அதே பசித்தவனுக்கு ஆகாரம் கொடு, உன்னால் முடிஞ்சுது. வள்ளுவரையும் வள்ளலாரையும் இந்த உலகத்துக்கு தந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. வள்ளுவரையும் வள்ளலாரையும் இந்த உலகத்துக்கு தந்த பெருமை தமிழ்நாடு. இப்போ எந்த உலகத்தில் படித்தாலும் அவர் தமிழ்நாட்டில் பிறந்தான் தான் சொல்லுவாங்க. வள்ளுவர் பிறந்தவே தமிழ்நாடு, வள்ளலார் தமிழ்நாடு, இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் பாசிட்டிவ். இவங்க உலகத்தில் எங்கே போனாலும் தமிழ்நாட்டுக்காரங்கன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு அந்த ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்கணும்னு இன்றைக்கி வெளிநாட்டுக்காரங்க ஏற்றுக்கிறாங்க. அது உண்மைதான்றாங்க. எவ்வளோ அவங்க பயிற்சி செய்தாலும் தமிழகத்துக்கு
தமிழகத்திலே சித்தர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு வந்து வணங்கி அங்கே வந்து சில நாள் தங்கிட்டு போகிறாங்க. வேடந்தாங்களுக்கு பறவைகள் வருவது போல. தமிழ்நாட்டில் பிறந்து எங்கும் நிறைந்த இறைவன் எல்லாமயமாய் இருக்கின்றார். இறைநிலையை பெற்று எங்கும் நிறைஞ்சி எல்லா இடமும் நீக்கமர இருக்கின்றான் என்று இறைநிலை பெற்று இறைவனையை எத்தனையோ இறைவன் எந்த தன்மையோ, இறைவனுடைய தன்மை என்ன? இறைவன் எத்தன்மையோ அத்தன்மையானவர் வள்ளுவர். இவர்கள் மனிதனாக பிறந்து இறைவனாக ஆகலாம் என்ற மொழிக்கு இலக்கணமாக விளங்கியவர்கள் வள்ளுவர். இவங்க மனுஷனாக பிறந்து நமக்கு எடுத்துக்காட்ட சொல்கிறாங்க. மனுஷனால் மட்டும்தான் கடவுள் நிலையை அடைய முடியும். அதில் நிறையா இப்போ அந்த தவறு நிறையா வரலாம், அது வேற. ஏன்னா நெல் இருக்குன்னா அது கூட புல் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் புல்லுன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்துக்கே எடுத்துக்காட்டினவங்க மனிதனாக பிறந்து இறைவனாக மாறலாம் என்று சொன்னவர்கள் வள்ளுவர். எழுந்திருங்கள், விழித்து கொள்ளுங்கள், நடக்குமோ நடக்காதோன்னு அவமன நம்பிக்கையில் இருக்காதீர்கள். எழுந்திருங்கள், விழித்து கொள்ளுங்கள், இனியும் தூங்க வேண்டாம். இவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பேர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க. எதாவது ஒன்றை பிடிச்சிக்கி. இப்போ இவர் அது சொன்னார். ஓ மனசுக்கு எதை ஏற்றுக்குதோ அதை பிடிச்சிக்கி. ஏன்னா சில பேர் கஷ்டப்பட்டு இறைநிலை அடைஞ்சாங்க, சில பேர் கஷ்டப்படாமலே இறைநிலை அடைஞ்சாங்க. ஐயோ இறைநிலை அடையிறதுனா அவர் கஷ்டப்பட்டுருக்காரு, நாம் கஷ்டம் எங்கேருந்து பட முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உலகத்தை சுற்றி பார்த்துட்டு பழத்தை வாங்க வந்துட்டான். உட்காந்த இடத்துல பழத்தை வாங்கினான். இது எடுத்துக்காட்டு. அப்போ நுண்ணறிவு, நூல் அளவே ஆகுமா நுண்ணறிவு, நீர் அளவே ஆகுமா நீராம்பல், தவத்தளவே ஆகுமா தான் பெற்ற செல்வம். தவத்தால் வள்ளல்வர் என்ன பண்ண, அவருடைய தவத்தால் தான் இந்த செல்வங்களை பெற்றார். என் தவ பயனே, என் தவ பலனே அப்படின்றது. என் தவ பயனே, என் தவ பலனே அப்படின்றது. என் தவத்தால் கிடைச்ச பலன். அதான் தவத்தளவே ஆகுமா தான் பெற்ற செல்வம். எல்லா தேவைகளையும் எல்லா துன்பங்களையும் நீக்குவதற்கான பேராற்றல் உங்கள் மனசிலே இருக்குது, உங்கள் உள்ளே இருக்குது. எல்லா தேவையும் நீ செய்யறதுக்கு உன்னுடைய ஆற்றல் உள்ளதாக இருக்குது. அது பேராற்றல் என்றார். எல்லா துன்பங்களையும் நீக்கக்கூடிய பேராற்றல், துன்பங்களை நீக்குவதற்கான பேராற்றல் உங்கள் உள்ளே இருக்கிறது. அதுதான் ஒளி வடிவாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள் ஏற்கனவே மறைந்திருக்கும் பரிபூரண தன்மையை வெளிப்படுத்துவதுதான் கல்வி. சாகா கல்வின்னு. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள ஏற்கனவே மறைந்திருக்குது. அது பரிபூரண தன்மை வெளிப்படுத்துவது, அதனுடைய பரிபூரண தன்மையை வெளிப்படுத்துவது தான் கல்வி. முதலில் கீழ்ப்படிவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அதான் தாழ்மையாக, எனக்கு அது தெரியாது இது தெரியாதுங்க வாங்க, ஒரு தாழ்மையிலேயே போய்ட்டுருக்கணும். நான் அப்பேற்பட்டாலும் இப்பேற்பட்டாலும் நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னா நீங்கள் போய்டுங்க. அதான் சொல்கிறார், முதலில் நீங்கள் கீழ்ப்படிவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். பணிவு, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழானா. ஆண்டவனுடைய பதவி வரணும்னு சொன்னால் பணிவு வேண்டும், துணிவு வந்துடும். அதே கொடுத்துருவார் அவரே. அந்த பணிவு உங்களுக்கு வந்துவிட்டால் கட்டளையிடும் பதவி உங்களுக்கு தானாக வரும். கட்டளையிடும் பதவி தங்களுக்கு தானாக வரும். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, 4 பேர் வந்துட்டாங்க. ஏம்பா அவங்க 4 பேருக்கு சாப்பிட வாங்கி கொடு, அவங்க 4 பேருக்கு டீ வாங்கி கொடு, இல்லை அவங்க 4 பேரில் ஒன்று பஸ்ஸு வச்சு விட்டோப்பா அப்படின்னு ஒரு ஆள் அங்கே கொஞ்சம் செல்வத்தில்
உயர்ந்தவர் இருப்பார். அவர்களுக்கு கட்டளை இடக்கூடிய பதவி பணிவு கீழ்ப்பணிதினால்தான் வரும். அது பணிவு இருந்தால் தான் பதவி கிடைக்கும். நீங்கள் ஆணவம் உள்ளவராக இருக்கக்கூடாது, பணிவானவங்களாக இருக்கணும். அவர் ரொம்ப பணிவானவர் அப்பா அப்படி சொல்லணும். அவர்கிட்ட அப்படி இருந்தீங்கன்னா பதவி உன்னை தேடி வரும். நீ கட்டளை இடலாம். உன்னால் ஒருவருக்கு உதவி செய்ய முடியாவிட்டால் சேவையாவது செய்யுங்க. அவர் உதவி செய்ய முடியல, அப்படி போய் அந்த கோவிலில் கொஞ்சம் அவர் சாப்பாடு போடுற இடத்துல 4 பேருக்கு தண்ணி கொடுக்குறது, சாதம் கொடுக்குறது, என்ன கேட்குறாங்களோ மக்களுக்கு எடுத்து கொடுக்குறது, இல்லை கோவிலாக இருந்தால் பெருக்கிறது, சுத்தப்படுத்துறது, அன்னதான இடமா இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்கிறது. அதாவது தொண்டு செய், அதுவே உயர்ந்த இன்பத்தை தரும் அப்படின்றார். சேவை செய்ப்பா அப்படின்றார். உன்னால் உதவி செய்ய முடியல, சேவையாக செய்கின்றார். இப்போ சேவை செய்யறதுக்கு ஆளே கிடையாது, காசு கொடுத்தாலும் வரமாட்டுறாங்க. ஏன்னு கேட்டால் நீ இவ்வளோ செய்கிற, ஏன் காசு விட அப்படின்றாங்க. அப்படியே காசு கொடுத்தா கூட அவங்க முன்ன பின்ன பார்க்குறாங்க. அது சேவையாக செய்கிறவங்க ஒரு 10 பங்கு பேர் தான். கொடுத்த வரைக்கும் கொடுங்க, நான் ஆண்டவனுக்கு தொண்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க. ஏன்னா நம்மளால் தர்மம் செய்ய முடியல, சேவையாக செய்வோம், உடல் உழைப்பை கொடுப்போம், அதுதான் பெருசுன்றார். அறிவுடையார் ஆவது அறிவார். அறிவு உள்ளவங்க இதில் செஞ்சால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அறிவுடையார் ஆவது அறிவார். அறிவு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தொண்டு செய்யணும் அப்படின்ற எண்ணம், சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணம் வரும். அதில் என்ன பலன்கள் இருக்குன்றது அறிவுடையாருக்கு மட்டுமே தெரியும். அறிவில்லார் அத்தறிவு கல்லாதவர். அறிவில்லாதவங்க போய் செய்யடா அவருக்கு, இவர் செய்யட்டுமே, ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. சத்தை அப்படி பரிமாறுங்கப்பா அப்படின்னு சொன்னேன், அதே வரேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ அறிவு உள்ளவங்க மட்டும் அவங்க செஞ்சுட்டு கிடப்பாங்க அவங்க நாட்டில். அறிவில்லாதவங்க இதில் என்ன நன்மை, என்ன இதில் கிடைக்க போகுது, பலனை முன்னே எதிர்பார்க்கணும். அவங்களுக்கு ஈல்ட்டு கிடைச்சா தான் அவங்க நிற்பாங்க. அறிவை போல் சிறந்த செல்வம் வேறில்லை அப்படின்றார். அறிவை போல் அதுக்கு சிறந்த செல்வம் எதுவுமே கிடையாது. அறிவு தான் நீ செல்வம் சேர்வதற்கான வழி. ஒரு 1000 ரூபாய் வச்சு முதல்ல வச்சு ஒரு தொழில் ஆரம்பிப்பார், அவர் எங்கேயே கோடீஸ்வரன் ஆகிடுவார். பல கோடி முதலீடு செய்வார், அவர் ஆளே இல்லாமல் போயிடுவார். ஏன்? அறிவு உள்ளது அது பெருகிடும். 6 ரூபாயை 100 ரூபாய் ஆக்கும் அறிவு உள்ளது, 100 ரூபாயா 6 ரூபாய் ஆக்கும் அறிவு இல்லாது. கோடிக்கணக்கில் வச்சுட்டு கடைசியில் பார்த்தா அந்த இடம் மூடி கிடக்கு. அப்போ அறிவை போல் ஒரு செல்வம் இல்லை, அறிவுக்கு போல ஒரு மிக சிறந்த செல்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவுமே கிடையாதுன்றாங்க, அதுக்கு நிகர அதுதான் அப்படின்றாங்க. அறிவு இல்லாதவருக்கு கஷ்டம்தான் வரும், அவர் மூடிட்டு தான் போவார். எந்த தொழிலை செஞ்சாலும் லாபம் இல்லைன்னு. ஒரு தொழில் லாபமாக நஷ்டமாக கொஞ்ச நாள் நடத்தி பார்க்கணும். நம்முடைய நுண்ணறிவை பயன்படுத்தணும். என்ன காரணம், எதனால் அப்படி நஷ்டம் வருது, எங்கே போகுது காசு, என்ன ஆச்சு, ஏன் இது டெவலப் ஆகலை அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை 4 பெரியவங்களோட பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டா அவங்க சொல்லுவாங்க. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும். அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும். கண் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா. மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம். தனந்தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம், தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். குற்றம் ஒன்று பாராட்டி திரிய வேண்டாம், குலை களவு செய்வாரோடு இணங்க வேண்டாம். கற்றவரை ஒரு நாளும் பழிக்க வேண்டாம், கற்புடைய மங்கையரை கருத வேண்டாம். எவ்வளோ தெளிவாக அப்பயே சொல்லியிருக்காங்க பாருங்கள். கற்றவங்களை பழிக்கக்கூடாது, கற்புடைய மங்கையை கருதக்கூடாது, நினைக்கவே கூடாதுன்றார். கற்புடைய மங்கை அது பெரிய பாவம், பாவத்திலே கொடிய பாவம் அப்படின்னு.
அப்போ என்ன சொல்கிறாங்க, ஓதாமல் இருக்காத, படிக்காமல் இருக்காத, நூல் அளவே ஆகுமா நுண்ணறிவு, படிச்சுட்டே இரு. ஒரு படித்தவன் ஒரு தவறு செஞ்சுட்டா அவன் பெரியவன் கேட்பான், ஏன்டா நீ படிச்சிய அந்த படிப்பு தான் அந்த அறிவு கூட இருக்குதுல்ல அப்படின்னு கேட்பான். உன் படிப்புக்கு நீ இவ்வளோ படிச்சியா அல்லது இப்படி இருக்கணுன்ற ஒரு அறிவு கூடமா இல்லை? அதான் நுண்ணறிவு வேணும். நூல் அளவை ஆகுமா நுண்ணறிவு. அதனால நாம் தெளிவுபடுத்தி அறிவு வளர்ச்சி அடைய அறிவை நம்பணும். அறிவை நீ நம்பினா உள்ளம் தெளிவாகிடும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.